அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, ரமதானுடைய கடைசி பகுதியை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ர்ஸுக்னா லைலத்துல் கத்ர். யா அல்லாஹ், அனைவருக்கும் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி பகுதியை அடையும் பொழுது ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். காரணம் என்னவென்றால், துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி, நோன்பாளியுடைய நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். எனவே நோன்பு பிடிக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ர் எனும் 2.25 கிலோ அரிசி நாங்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டியும் கொடுக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் உட்பட எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டில் யாருடைய செலவுக்கு கீழே இருக்கிறார்களோ அந்த செலவழிக்கக்கூடியவர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். இதனை நபி அவர்கள் ஃபர்லாக்கி இருக்கின்றார்கள். அப்பொழுது எங்களுடைய நோன்பு பரிசுத்தமாக அல்லாஹ்விடத்தில் போய் சேருகின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக அந்த ஜகாத்துல் ஃபித்ர் எனும் நோன்பை சுத்தமாக்கக்கூடிய அந்த ஃபித்ரா அரிசியை நாங்கள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் பணமாக கொடுப்பது அதனை விட சிறந்தது நாங்கள் அரிசியாக கொடுப்பது. அரிசி கொடுக்கையிலும் எங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி இருக்கிறது, அரிசியும் இருக்குது, அரிசி எடுப்பதற்குரிய சகோதரர்களும் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அதனை செய்யுங்கள். இல்லை என்றால் தான் நாங்கள் பணம் கொடுத்து பணத்தின் மூலமாக எடுப்பவர்கள் அதனை நிறைவேற்றிக் கொள்ளுவார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கிய இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுத்து எங்களுடைய நோன்புடைய காலத்தில் நாங்கள் வீணாக பேசியிருப்போம், வீணாக கழிச்சிருப்போம், வீணான செயல்களில் ஈடுபட்டு இருப்போம், தேவையில்லாத எண்ணங்கள் வந்திருக்கலாம், ஷைத்தானுடைய ஆதிக்கங்கள் வந்திருக்கலாம், அமல்கள் இபாதத்துகள குறைகள் வந்திருக்கலாம், நோம்புல குறைகள் வந்திருக்கலாம். எனவே இவைகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். நோன்பு பெருநாளுடைய புரை தென்பட்டதிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்வரைக்கும் நாங்கள் அதனை கொடுப்பது சிறந்தது. இப்பொழுதும் கொடுக்கலாம், கொடுத்துக் கொள்ளுங்கள், மறக்க வேண்டாம். நன்றி, வசலாம், ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.